காஷ்மீரில் நடந்த பெஹல்காம் தாக்குதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பஹல்காம் தாக்குதல் என்பது கண்டனத்துக்குரியது. பாகிஸ்தானிலிருந்து அல்லது பாகிஸ்தான் துணையோடு உதவியோடு தீவிரவாதிகள் இன்னும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அவர்கள் கை ஓரளவு ஓங்கி இருக்கிறது என்றுதான் பொருள். முப்படைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார். எங்கு தாக்க வேண்டும், எப்படி தாக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறார். பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றாரு, இன்னொரு 24 மணி நேரத்தில் இந்தியா நம் மீது போர் தொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பதட்டமான சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரதம மந்திரி அவர்கள் முப்படைகளுக்கும் சுதந்திரம் அளித்திருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தேன். ஆனால் முடிவு பிரதமருடைய முடிவு தான். அதை செயல்படுத்துவது தான் முப்படை தலைவர்கள், முப்படை வீரர்கள். போர் நடந்தால் அது கடுமையான போராக எத்தனை நாளுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடுமையான போராகத்தான் இருக்கும்னு நான் ஊகிக்கிறேன். அது வருந்தத்தக்கது, ஆனால் தவிர்க்க முடியாதது. பாமர மக்கள் மனசுல ஒரு கேள்வி சார். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. இம்முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்குமா அல்லது போர் வரக்கூடிய அபாயம் இருக்குமா என்று அந்த துல்லியமான தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்றது துல்லியமான தாக்குதல், அதை பற்றி நிறைய சர்ச்சை நிலவுகிறது. அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நடந்ததுனே வச்சுக்குவோம். துல்லியமான தாக்குதல் 1-2 நாட்களுக்குள்ள நள்ளிரவில் தான் நடத்த முடியும். இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. பிரதம மந்திரி அவர்கள் முப்படை தலைவர்களை அழைத்து பேசியதெல்லாம் செய்தி வந்துருச்சு, புகைப்படம் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான். அதனால் துல்லியமான தாக்குதல்லாம் நடத்த முடியும்னு எனக்கு தோணலை. என்ன தாக்குதல் நடத்துகிறாங்க, என்ன எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பகிரங்கமாக தான் செய்ய முடியும். நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது இரு நாடுகளுக்கும் போர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. போர் வருதா இல்லை போர் சூழ்நிலை வந்து சில இடங்களில் சண்டை நடப்பதா, கைகலப்பு நடக்கிறதான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் அரசில் இருக்கிறவர்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒரு குறுகிய கால போர் வரலாம், அப்படி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பாதுகாப்பு துறையில், காவல்துறையில், முப்படை துறையில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகளெல்லாம் டெல்லியிலே பேசுவது என்பது ஒரு குறுகிய கால போர் வரலாம் என்றுதான் அஞ்சுகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி உள்பட எதிர்கட்சிகள்லாம் அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்றீங்க. முழு வீச்சில் போர் வந்தால் அதற்கும் எதிர்கட்சிகளின் முழு சம்மதம் உண்டா? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் நான் பேச முடியும். எந்த முடிவை அரசு எடுத்தாலும், மீண்டும் சொல்கிறேன், எந்த முடிவை அரசு எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சி அரசுக்கு முழு ஒத்துழைப்பை, ஆதரவை தரும். அதில் எந்த ஐயமும் கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் மீது தீவிரவாதிகள் கொடூரமான தாக்குதல் நடத்தி கொலை செய்து விட்டார்கள். இந்த தகவலை கேட்டவுடனே பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுடைய விசிட்டை பாதியிலேயே முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார். அனைத்து கட்சி கூட்டம் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. உள்துறை அமைச்சர் பங்கேற்றது மட்டும் போதாதா? பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து. அவர் வரலன்னா, அது நாடு திரும்பலைன்னா அது வேற. நாடு திரும்பிட்டார், கூட்டம் டெல்லியில் நடக்குது. அவர் பாட்னாவில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு போகிறார். அது எங்களுக்கு வருத்தம் தான். சார், இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிபர் ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடுவீங்களா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறார், நான் இந்தியாவுக்கும் நெருக்கம், பாகிஸ்தானுக்கும் நெருக்கம், அவங்க தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திரு ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் நிலைப்பாடு என்பது
காலையில் ஒரு நிலைப்பாடு, மாலையில் ஒரு நிலைப்பாடு, புதன்கிழமை ஒரு நிலைப்பாடு, சனிக்கிழமை ஒரு நிலைப்பாடு. அதெல்லாம் அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்க முடியாது. அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கருத்துக்கு என்ன வேலை இருக்குது? இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு தோற்றுவாய் பாகிஸ்தான் என்று தெரிகிறது. அதை செயல்படுத்தியது தீவிரவாதிகள். 26 பேர் இறந்திருக்கிறார்கள். நாம தானே முடிவெடுக்கணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன நினைப்பாரோ, என்ன யோசிப்பாரோ, அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நமக்கு எது சரின்னு படுதோ அந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. பாகிஸ்தான் எப்படி நமக்கு அண்டை நாடோ அதே போல சீனாவும் நமக்கு அண்டை நாடு. சீன அமைச்சர் பாகிஸ்தான் அமைச்சருக்கு ஃபோன் போட்டு பேசி தீவிரவாதிகளுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு, இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசி பிரச்சனையை டீஎஸ்கலேட் செய்ய வேண்டும், அதாவது இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று பேசுகிறார். போர் என்று வந்தால் சீனா யாருக்கு துணையாக நிற்கும் அல்லது நடுநிலை வகிக்குமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் சீனா என்ன நிலையை எடுக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பாகிஸ்தானுக்கு நெருங்கியவர்கள், இந்தியாவை விரோதமாக பார்ப்பவர்கள். அவர்கள் அனுதாபம் நம் பக்கம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் அனுதாபம் பாகிஸ்தான் பக்கம்தான் இருக்கும். ஆனால் அனுதாபம் நிலையை தாண்டி போர்க்கருவிகள், போர் ஆயுதங்கள், விமானங்கள் அதையெல்லாம் தருவார்களா என்று கேட்டால் இன்னைக்கு என்னுடைய கணிப்பு அதை போன்று தர மாட்டார்கள். தார்மீக ஆதரவு, தார்மீக இல்லை, இது தர்மத்துக்கு விரோதமானது. தர்மத்துக்கு விரோதமான ஆதரவை சீனா பாகிஸ்தானுக்கு தரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட நாடாக நிற்கிறோம் நாம். 26 அப்பாவி பொதுமக்களை இழந்து தவிக்கிறோம். அதை இன்னும் மறக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட நமக்கு எந்தெந்த நாடுகள் போர் என்று வந்தால் உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது? ஏறத்தாழ 50-60 நாடுகள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனால் நமக்கு ஆயுதங்கள், குண்டுகள் அதை போன்று தரக்கூடிய நாடுகள்னு எண்ணினீங்கன்னா பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள் தான் நமக்கு ஆதரவாக நான் ஊகிக்கிறேன். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் நமக்கு மறைமுகமாக உதவி செய்யலாம். ஒருவேளை இஸ்ரேல் உதவி செய்யலாம். நான் இஸ்ரேலுடைய உதவியை இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காங்கிறது சந்தேகம். ரஷ்யா உதவி செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நம்புகிறேன். இதெல்லாம் ஊகம்தான். நீங்கள் அரசு அமைச்சர்களை, உள்துறை அமைச்சரை, பாதுகாப்புத்துறை அமைச்சரை கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நான் ஊகத்தில் தான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைத்த செய்திகளில் தான் ஒரு கணிப்பை சொல்ல முடியும். இதுதான் முடிவான முடிவுன்னு சொல்ல முடியாது.